Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம chapter 2ல example 2.11 தான் பார்க்க போறோம். Find the remainders when 70,004 and 778 is divided by 7. அதாவது இந்த 70,004ன்ற நம்பரும் 778ன்ற இந்த ரெண்டு நம்பரையுமே நம்ம 7ஆல டிவைட் பண்ணா என்ன ரிமைண்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம கான்குரன்ஸ் மாடுலோ ரிலேஷன் வச்சு தான் ப்ரூவ் பண்ண போறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா 7ல டிவைட் ஆகிற இதுக்கு பக்கத்துல இருக்க நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணணும். நமக்கு தெரியும் 70,000 வந்து கண்டிப்பா 7ஆல டிவைட் ஆகும். கரெக்டா? ஏன்னா நம்ம இதை 7ஆல டிவைட் பண்ணா நமக்கு ரிமைண்டர் வந்து 0ன்னு வரும். நமக்கு கோஷியன்ட் வந்து 10,000 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இப்போ ஏதோ ஒரு நம்பர் கொடுத்து அதை ரிமைண்டர் கண்டுபிடிங்கன்னு கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு நியரஸ்டா இருக்கு அதுக்கு பக்கத்துல இருக்க நம்பர் அந்த நமக்கு கொடுத்துருக்க நம்பரால டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படி நமக்கு பார்த்ததுல ஈஸியா நம்ம சொல்லலாம் 70,000 7ஆல டிவைட் ஆகும்னு சொல்லி சொல்லலாமா? பட் 70,000 7ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன ரிமைண்டர் தான் கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். அதனாலதான் நம்ம என்னன்னு சொல்றோம் 70,000 7ஆல டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியுது. ஏன்னா ரிமைண்டர் 0வா இருக்கிறதுனால. ஸோ இதை எப்படி நம்ம கான்குரன்ஸ் ரிலேஷன்ல எழுதலாம்? கான்குரன்ஸ் மாடுலோட டெஃபினிஷன் பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்தோம்? ஏதோ ஒரு ரெண்டு நம்பர் அது வந்து இன்டீஜர்ஸா இருக்கணும். ஏ அண்ட் என்ன்ற ரெண்டு இன்டீஜர் நம்ம எடுத்துக்கிறோம்னா இந்த எண்ணை வச்சு தான் நம்ம டிவைட் பண்ண போறோம். ஸோ இந்த எண்ணுன்றது எப்படியா தான் இருக்கணும்? பாசிட்டிவ் இன்டீஜரா தான் இருக்கணும். ஏ வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். இந்த ஏவை வந்து நீங்க எண்ணால டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்குதோ அதை தான் வந்து நம்ம இந்த இடத்துல போடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது ஏவை நீங்க எண்ணால டிவைட் பண்றீங்க, மாட் என்னன்னு போட்டிருக்கீங்க. ஸோ ஏவை நீங்க எண்ணால டிவைட் பண்ணீங்கன்னா என்ன ரிமைண்டர் கிடைக்குதோ அதை நம்ம எப்படி எழுதலாம்? ஏ இஸ் கான்குரண்ட் டு ஆர் மாட் என் அப்படின்னு சொல்லி எழுதலாம். இந்த ஆர்ன்றது ஒன்றும் இல்லை, ரிமைண்டர். அப்படி நம்ம பார்த்தோம்னா இந்த 70,000 நம்ம 7ஆல டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்கும்? 0 ரிமைண்டர் கிடைக்கிறதுனால நான் இதை எப்படி எழுதிக்கலாம்னா 70,000 இஸ் கான்குரண்ட் டு என்னோட ரிமைண்டர் என்னது 0 கிடைக்கும் எப்ப 7ஆல டிவைட் பண்ணும்போது. அதனாலதான் 70,000 நான் 7ஆல டிவைட் பண்ணா எனக்கு என்ன ரிமைண்டர் வருதோ அதை தான் இங்க நான் போகணும். ஸோ 70,000 இஸ் கான்குரண்ட் டு 0 mod 7 அப்படின்னு சொல்லி நம்மளால எழுத முடியும். ஸோ சின்ஸ் 70,000 இஸ் டிவிசிபிள் பை 7 நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்னா 70,000 இஸ் கான்குரண்ட் டு 0 mod 7 எழுதிக்கலாம். ஏன்னா 70,000 7ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன ரிமைண்டர் தான் கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். பட் நமக்கு எதோட ரிமைண்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? 70,000 அண்ட் 4ஓட ரிமைண்டரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படி எனக்கு இங்க 70,000 இருக்கு. நமக்கு இந்த நம்பர் வேணும்னா என்ன பண்ணணும்? 4ஆல நான் ஆட் பண்ணணும். ஸோ நான் இங்க ஆட் பண்ணா இங்கேயே ஆட் பண்ணணும். ஏன்னா நம்ம தியரம் 6 என்ன பார்த்தோம்னா A is congruent to B mod M இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு இன்டீஜர் சின்றது நான் எடுத்துக்கலாம். அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம நிறைய ஆப்ரேஷன்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த A plus C வந்து is congruent to B plus C mod M அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அதாவது Cன்ற அந்த இன்டீஜரை வச்சு நம்ம ரெண்டு சைடுக்கும் ஆட் பண்ணாலும் நம்ம கான்குரன்ஸ் ரிலேஷன் வந்து அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ நமக்கு தேவையான நம்பர் வந்து கிடைக்கிறதுக்காண்டி நம்ம இந்த சைடு 4 ஆட் பண்ணோம்னா இந்த சைடும் நம்ம 4 ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? இதை வந்து நம்ம எப்படி ஆட் பண்ண போறோம்னா இந்த தியரம் வச்சு தான் நம்ம பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ 70,000 plus 4 is congruent to 0 plus 4 7 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இங்க என்னோட C வந்து ஒண்ணுமே இல்ல 4. So 70,004 is congruent to 0 plus 4 வந்து நமக்கு 4ன்னு வரும். 4 mod 7 அப்படின்னு சொல்லி வரும். அதாவது நீங்க 70,004 7ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ரிமைண்டர் தான் கிடைக்கும்னா 4 தான் ரிமைண்டர் கிடைக்கும். ஸோ இப்படி ஒரு கான்குரன்ஸ் ரிலேஷன் வச்சு எவ்வளோ பெரிய நம்பரா இருந்தாலும் சரி அதுக்கு பக்கத்துல இருக்க நம்பர் அதுக்கு நியரஸ்டா இருக்க நம்பர் வந்து இங்க 7 தானே கொடுத்துருக்காங்க அதுல 7ல போகுமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு அதோட நம்ம ஆடோ சப்ராக்டோ இல்லை மல்டிப்ளிகேஷனோ பண்ணோம்னா நம்ம வந்து ஈஸியா அந்த ரிமைண்டர் வந்து கண்டுபிடிச்சிடலாம் தியரம் 6 படி. ஸோ 70,004ஓட ரிமைண்டர் ஒண்ணுமே கிடையாது 4 எப்பனா 7ஆல டிவைட் பண்ணும்போது. இதை சென்டென்ஸ்ல எப்படி எழுதணும்னா therefore the remainder when 70,004 is divided by 7 is 4 அப்படின்னு சொல்லி எழுதணும். அதாவது 70,004 வந்து 7ஆல டிவைட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்குது? 4ன்னு கிடைக்குதா? ஸோ அதை வந்து இப்படி சென்டென்ஸ்ல எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? 778 வந்து 7ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்ன வரும்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா? ஸோ இதுக்கும் நம்ம இதே மெத்தட் தான் யூஸ் பண்ண போறோம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கு பக்கத்துல இருக்க நம்பர் அது 7ஆல டிவைட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கண்டிப்பா நம்ம 778 வந்து 7ஆல டிவைட் ஆகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எனக்கு ரிமைண்டர் வந்து 0வா வராது.
ஸோ இதுக்கு பக்கத்துல இருக்க நம்பர் பெருசாவும் இருக்கலாம், சிறுசாவும் இருக்கலாம். அப்படி பெரிய நம்பரா இருந்துச்சுன்னா தேவையான நம்பர் கொண்டு வரதுக்கு 2 சைடுமே நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்க நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா 777. அது கண்டிப்பா 7 டேபிள்ல போகும். அது போக நமக்கு வந்து ரிமைண்டர் 0 தான் அதுக்கு கிடைக்கும். ஸோ அந்த நம்பரை கன்சிடர் பண்ண போறோம். இப்போ நம்ம இந்த 777 அதாவது 777 7ஆல டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்னதான் ரிமைண்டர் கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். ஸோ இது எப்படி கான்குரன்ஸ் ரிலேஷன்ல எழுதிக்கலாம்னா 777 இஸ் கான்குரன்ட் டு 0 mod 7 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இது நமக்கு தேவையான நம்பர் என்ன? 778. அதனால நான் இங்க வந்து 1 ஆட் பண்ணாதான் எனக்கு தேவையான நம்பர் கிடைக்கும். அப்ப நான் இங்க மட்டும் 1 ஆட் பண்ணக்கூடாது, இங்கேயும் 1 ஆட் பண்ணணும். ஸோ இது எப்படி நம்மளால சொல்ல முடியுதுன்னா நம்ம தியரம் 6ல இதை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நான் இங்க 2 சைடுமே 1 வச்சு ஆட் பண்ண போறேன். இப்போ ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 778 இஸ் கான்குரன்ட் டு 1 mod 7 அப்படின்னு சொல்லி வரும். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா இங்க நமக்கு என்ன நம்பர் வருதோ அதுதான் ரிமைண்டர். 7ஆல அந்த நம்பரை டிவைட் பண்ணும்போது. ஸோ 778 நம்ம 7ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்னதான் ரிமைண்டர் கிடைக்குது? 1 தான் ரிமைண்டர் கிடைக்குது. ஸோ இதையும் எப்படி சென்டென்ஸ்ல எழுதி கன்க்ளூட் பண்ணணும்னா therefore the remainder when 778 is divided by 7 is 1. அதாவது 778 7ஆல டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்கும்னா 1 ரிமைண்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எழுதி ஸோ கன்க்ளூட் பண்ணும். ஸோ இந்த ப்ராப்ளம் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணோம்னா ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கான்குரன்ஸ் ரிலேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணோம். அது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு டைரெக்டாக இந்த நம்பரோட ரிமைண்டர் என்னன்னுலாம் தெரியாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்? பக்கத்தில் இருக்க நம்பர் அது சின்ன நம்பராகவும் இருக்கலாம், பெரிய நம்பராகவும் இருக்கலாம். நம்ம கன்சிடர் பண்ணது சின்ன நம்பர். எந்த நம்பர் தேவையோ அதுக்கு சின்னதாக இருக்க நம்பர் நம்மளால ஈஸியாக சொல்லக்கூடிய நம்பராக இருக்கணும். இது வந்து இந்த டேபிளில் போகும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர் நம்ம எடுத்துட்டு அதோட எந்த நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு தேவையான நம்பர் வரும்னு பார்த்துட்டு இங்கே என்ன வேல்யூ வருதோ அதுதான் அதோட ரிமைண்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த ப்ராப்ளம் பண்ணோம். ஸோ அவ்வளோதான் இந்த எக்ஸாம்பிள் 2.11. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை செலக்ட் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.